إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فاعتصموا بالكتاب والسنة فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس قال النبي صلى الله عليه وسلم ألا وإني نهيت أن أقرأ القرآن راكعا أو ساجدا فأما ركوع فعلموا فيه الرب عز وجل கல்லுக்குள் தேரைக்கும் கருவுக்குள் மழைக்கும் மாங்கனிக்குள் வண்டிற்கும் மறக்காமல் உணவளிக்கும் மாபெரியன் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழ் உண்டாகுமாக. அவனது சொல் செயல்களை நம்மவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வந்திருந்த ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தினை சொன்னவனாக அவர்கள் காட்டி தந்த வழியினை அடித்து செல்லாது நம்மவர்களுக்கு நம் வாழ்க்கையிலே நடாத்தி காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இங்கே ஜும்ஆவிற்கு வந்து வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றென்றும் நிலவ வேண்டி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தலைப்பு அர்-ருக்கு ஃபலாயிலுஹு வ அஹ்காமுஹு. நாம் தொழக்கூடிய தொழுகையில் மிகவும் பேணுதலாக கவனிப்போடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த ருக்கு சுஜூத். நம்முடைய தொழுகையிலே மிகவும் பேணுதலாக உன்னிப்பாக கவனிப்போடு பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எதுங்க? ருக்கு சுஜூத். அதன் அடிப்படையிலே இன்று ருக்குவுடைய சிறப்புகள் என்ன, அந்த ருக்குவுடைய அஹ்காம் ஹுக்கும்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை தொழக்கூடிய அந்த தொழுகையிலே, இறைவனை தொழக்கூடிய அந்த தொழுகையிலே நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷரல் முஸ்லிமீன், எப்படி சொன்னாங்க? யா மஅஷரல் முஸ்லிமீன், ஓ முஸ்லிம்களே, இன்னஹு லா ஸலாத லிமன் லா யுகீமு சுல்பஹு ஃபி ருக்கூ' வ சுஜூத். நீங்கள் செய்யக்கூடிய ருக்கு சுஜூத் இந்த இரண்டிலுமே மன அமைதியோடு தெளிவோடு ராகத்தான முறையிலே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை துளியாகவே இல்லை என்று சொன்னார். எப்படி தொழுகின்றோம் அந்த தொழுகை, நீங்க தொழுகக்கூடிய தொழுகையிலே உங்களுடைய ருக்கு குனிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, சுஜூத் நெற்றி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இந்த இரண்டுமே சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது தொழுகையே அல்ல என்று சொன்னார். அது தொழுகையே அல்ல. பல பேருடைய தொழுகை நீங்கள் பார்ப்பீர்கள், தக்பீர் கட்டுவார்கள், அது என்ன ஓதுகின்றார்கள் என்று தெரியவில்லை. அந்த ருக்குவும் சுஜூதும் எவ்வளவு விரைவாக கோழி தன்னுடைய அந்த ஒரு தன்னுடைய உச்சிமனத்தை கொத்துவதை போன்று, எப்படி பறவை தன்னுடைய அந்த ஒரு ரிஸ்கை அந்த கொத்தக்கூடிய அந்த ஒரு அரிசி பருப்பை கொத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கும், அது போல அவ்வளவு ஃபாஸ்டா நீ எப்படி ருக்கு செய்கின்றீர்கள் சுஜூத் செய்கின்றீர்கள் என்பது இரண்டாவது பட்சம். முதலில் நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவிலே முத்மஇன்னத் மன அமைதி என்பது இருக்க வேண்டும். என்ன இருக்குங்க? மன அமைதி என்பது இருக்க வேண்டும்.
மன அமைதி என்பது இருந்தால்தான் அந்த ருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த சுஜூத் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், வஸிய குர்சியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊது ஹிஃதுஹுமா. அல்லாஹ் தன்னுடைய வல்லமை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, நான் அரசன், எனக்கு சிறப்புகள் இருக்கின்றது, நான் அடக்கி ஆளக்கூடியவன், அனைவரையும் பார்க்கக்கூடியவன், அனைவரும் உதவி செய்யக்கூடியவன், அனைவரையும் கண்காணிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நான் வஸிய குர்சி, என்னுடைய சிம்மாசனம் இருக்கிறது, ஆட்சி பீடம் இருக்கின்றது, இந்த வானத்திலும் பூமியில் நிறைந்திருக்கின்றது, வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கின்றது. எனக்குண்டான சிம்மாசனத்தை, எனக்குண்டான ஆட்சி அதிகாரத்தை, என்னுடைய சிறப்பை பாதுகாப்பது எனக்கு தெரியும், யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்றது என்னங்க? அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை, அல்லாஹ்வுடைய ஆட்சி பீடத்தை பாதுகாப்பதற்கு யாருமே தேவையில்லை. வலா யஊது ஹிஃதுஹுமா வஹுவல் அலிய்யுல் அதீம். கண்ணியம் நிறைந்த, சிறப்பு நிறைந்த அந்த அல்லாஹ்வுடைய ஆட்சியை அல்லாஹ் என்ன சொல்றான்? நானே பாதுகாக்கிறேன். உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா, பாதுகாக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத். நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் சொல்றான் நம்ம பார்த்து, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு. நீங்கள் சுஜூத் செய்வதை காட்டிலும் அற்புதமாக சுஜூத் செய்யக்கூடிய படைப்பினங்களே, வஸ்துக்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். அல்லாஹ்வை சுஜூத் செய்வது மனிதன் மட்டுமல்ல, மன் ஃபிஸ் ஸமாவாத், யாருங்க? வானம் சுஜூத் செய்தாங்க அல்லாஹ்வை. அப்புறம் என்ன? வ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ள விஷயங்கள் என்ன பண்ணுது? அல்லாஹ் சுஜூத் செய்கின்றது. வஷ்ஷம்ஸு வல் கமர், அது மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், வன்னுஜூம், நட்சத்திரங்கள், வன்ஜிபால், மலைகள், வஷ்ஷஜர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் அனைத்தும், வத்தவாபு கஸீர், கால்நடைகள், பறவைகள், இதெல்லாம் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை சுஜூத் செய்கின்றது. வகஸீரன் மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அதிகமான மக்கள் சுஜூத் செய்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், நான் மாணவர்களை படைத்திருக்கின்றேன். எதற்கு? என்னை சுஜூத் செய்வதற்கு, என்னை தஸ்பீஹ் செய்வதற்கு. லா யஅஸூனல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தானோ அதன் அடிப்படையில் அந்த நிலையில் சுஜூத் செய்து கொண்டே இருப்பார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் கோடிட்டு காட்டக்கூடிய இந்த ஒரு விஷயம் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டினா, அவைகள் எப்படி சுஜூத் செய்கின்றனவோ, இந்த வானங்கள், பூமிகள், மலைகள், கால்நடைகள் எப்படி சுஜூத் செய்கின்றனவோ, அவைகளுக்கு நாம் எப்படி படித்தோமோ அதுபோன்று சுஜூத் செய்கின்றதே, அதுபோன்று உங்களுடைய சுஜூத்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்ற விஷயம் அதாங்க. அல்லாஹ் அவனை பத்தி பாராட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்மகிட்ட அவனை பத்தி அவன் எதுக்கா சொல்லி காட்டணும்? தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வல்லமையை பற்றி பறைசாற்றுவதற்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இவைகள் எல்லாம் எப்படி வணக்கம் செலுத்துகின்றனவோ, சுஜூத் செய்கின்றனவோ, அதுவும் கூட உங்களுடைய சுஜூதுகள் இருக்கட்டும், உங்களுடைய ருக்குகள் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இன்ன ஃபீ ஸலாத்தி வ ஃபிஇல் ஜலீல் மின் இபாதத்திஹி ஃபஅன் அபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم الا واني نهيت ان اقرا القران راكعا او ساجدا. ரைட்டுங்க. சுஜூத் என்பது முக்கியமான ஒரு விஷயம், ருக்கு என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுஹீது, நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன், அன் அக்ரல் குர்ஆன, நிலையில் மட்டும்தான் குர்ஆனை ஓத வேண்டும். ஒரு மனிதன் சுஜூத் செய்யக்கூடிய நேரத்திலே
தஸ்பீஹோடு ஏதாவது ஆயத்துக்களை ஓதிவிடலாமா? ருக்கு செய்யக்கூடிய நேரத்தில், சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் சுப்ஹான ரப்பில் அலா, சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தஸ்பீஹை அடுத்து ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை அங்கே ஓத முடியுமா? ஓதுவதற்கு ஜாயிஸா? குர்ஆன் ஆயத்து தானே, அது சிறப்பு தானே இருக்குது. நீங்க அது ஏதாவது ஒரு ஆயத்தை ஓதுனா என்ன என்பதாக நீங்க நினைத்தீர்கள் சொன்னால் அது கூடாது. ரசூல் என்ன சொன்னாங்க? நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். சுஜூதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நமக்கு கற்றுத் தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் அங்கே சுஜூதிலே என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஓதுவதை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபஅம்மா ருக்கு ஃபஅல்லமு ஃபீஹி ரப்பல் அஸ்ஸ வஜல். கண்ணியம் நிறைந்த, வலிமை நிறைந்த, கண்ணியத்திற்குரிய, சிறப்புக்குரிய அந்த அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அவனை நீங்கள் பெருமையாக காட்ட வேண்டும், அவனை உயர்வுபடுத்தி காட்ட வேண்டும், அவனுக்கு உண்டான கண்ணியத்தை செலுத்த வேண்டும். அல்லாது அங்கே உங்களுக்காக இருக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களை அங்கே நீங்கள் ஓதிவிடக் கூடாது. அதுக்காகத்தான் தஸ்பீஹை மட்டுமே செய்யுங்கள். ருக்குவில் தஸ்பீஹை மட்டுமே செய்யுங்கள். குர்ஆன் ஓதுவதற்கு தடை, குர்ஆன் ஓதுவதற்கு தடை, ஓதுவது கூடாது. தஸ்பீஹ் மட்டுமே செய்ய வேண்டும். காரணம், அல்லாஹ்வை மிகைப்படுத்த வேண்டும், அந்த ரப்பை மிகைப்படுத்தி காட்ட வேண்டும், அந்த ரப்புடைய புகழை புகழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தஸ்பீஹை மட்டுமே செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை என்று சொன்னார்கள், வஅம்மா சுஜூது ஃபஜ்தஹிது ஃபித் துஆ. ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சுஜூத் இருக்குல்ல, அதிலேயே தஸ்பீஹை மட்டுமே செய்யுங்கள். ஆனால் ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, துஆவை கொண்டு முயற்சி செய்யுங்கள். சுஜூதுடைய நேரத்திலே தஸ்பீஹ் செய்ததற்கு பின்னால் துஆவை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க? முயற்சி செய்யுங்கள். காரணம், ஐஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய துஆவை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. என்ன குர்ஆன் ஓதக்கூடாது, துஆ செய்யலாம். எங்கே? ருக்குவில் அல்ல, சுஜூதில். பத்ர் போர்க்களம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியை தரையிலே வைத்தவர்களாக அல்லாஹ்வை என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள். புகழ்ந்து துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை அழித்து விட்டேன் என்று சொன்னார், இந்த சிறிய கூட்டத்தை அழித்து விட்டாய் என்று சொன்னார். நிச்சயமாக இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆகவே இவர்களை காப்பாற்று, இதில் வெற்றியை கொடு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார். அப்படி என்றார், உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நாட்டங்களை சுஜூத் செய்யக்கூடிய நேரத்திலே தஸ்பீஹ் செய்ததற்கு பின்னால், சுப்ஹான ரப்பில் அஸீம் என்பதாக அந்த தஸ்பீஹை நீங்க செய்ததற்கு பின்னால் என்ன பண்ணலாம்? சிறிய துஆ செய்யலாம். அதற்கு அனுமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அங்கே அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ருக்கு என்பதும் சுஜூத் என்பதும் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை சிறப்பிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னார்கள். அதனையடுத்து வந்தா கீலஹும் ருகூ லா யர்கூன், காஃபிர்களை பற்றி சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். என்ன சொன்னார்கள்? நபிமார்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை, விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் கோடிட்டு காட்டுவார்கள், ஒவ்வொரு விஷயமா சொல்லி காட்டுவார்கள். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய செருப்பு அறுந்து விட்டால், என்ன சொன்னாங்க? உங்களுடைய செருப்பு அறுந்து விட்டால் அருந்த மறுகணம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு செருப்பு கொடுறாய் அல்லாஹ், என்னுடைய செருப்பு அறுந்துச்சு. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு நேரத்திலே இந்த ருக்குவை பற்றி, சுஜூதை பற்றி, தொழுகையை பற்றி அந்த மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றினார்கள். ருக்கு என்பது இப்படித்தான் இருக்கின்ற, அல்லாஹ்வுக்கு தான். சுஜூத் என்பது நெற்றியை வைக்க வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது, உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது என்று சொல்லி காட்டியதற்கு பின்னால் அரபு மக்கள் என்ன செய்தார்கள்? அதிலே இருக்கக்கூடிய குறைஷி குஃபார்கள் ஒரு ஸ்டோரி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவருடைய செருப்பு அறுந்து விட்டது என்று சொன்னால் அவர் குனிந்து பார்க்க மாட்டாராம். ஏன்? குனிவது என்பது அல்லாஹ்வுக்காக உள்ளது. நான் இதற்காக கூட குனிய மாட்டேன்.
அறுத செருப்பையை எழுதிவிட்டு அடுத்த செருப்பை எழுதிவிட்டு நடக்க ஆரம்பித்து விடுவார்களாம். எந்த அளவிற்கு கொடூரமான முறையிலே வஞ்சக மனத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அப்படி என்றால் அந்த சுஜூதிலே அந்த அளவிற்கு ஒரு அழுத்தம் இருக்கின்றது. நம்ம செய்யக்கூடிய சுஜூத் எப்படி இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு எல்வடிவிலே, எப்படி எல்வடிவிலே கரெக்டான பொசிஷன், அவங்களுடைய தலையும் அந்த முதுகும் நேராக இருக்கும். எப்படிங்க? அந்த தலையும் முதுகும் கரெக்டா நேரா சமமா இருக்கும். சஹாபாக்கள் வீட்டு காட்டினார்கள். அவருடைய முதுகிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினீர்கள் என்று சொன்னால் அதை எங்கேயுமே ஓடிடாது, அது கரெக்டா அப்படி இருக்குது. அப்ப நம்ம சுஜூத் எப்படி இருக்குது? சாஹூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்குங்க? தொழுகையாளிகளுக்கு. பொடுபோக்காக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நரகம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த பொடுபோக்கு? இந்த பொடுபோக்கு. என்னத்தை தக்பீர் கட்டணும், ஏதோ புரிஞ்சும் ஏதோ இருக்கணும் என்பது அல்ல. இன்னைக்கு யோகாசனம் என்பதாக ஒரு விஷயத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், உலகமெல்லாம் பரப்பப்படுகின்றது. அந்த யோகாசனம் எங்கிருந்து வந்துச்சு? நம்மகிட்ட வந்துச்சு. பல டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டா தான் பாய் மருந்து சாப்பிடுங்க பாய், நீ கரெக்டா துளுங்க பாய், கை கால் அசைங்க பாய், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா பல பேர் துளுங்குறீங்க, முறையாக தொழுகிறீங்க, அங்கே தொழுகிறீங்க, முறையாக தொழுகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். நீங்கள் ருக்கு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முட்டுக்காலை எப்படி பிடிக்குமா? அப்படி ஒரு பழத்தை எடுப்போம், எப்படி எடுக்கிறோம்? ஒரு பழத்தை எடுக்கும்போது, ஒரு பொருள் எடுக்கும்போது நம்ம எப்படி பிடிச்சி எடுக்கிறோம்? அது அதிகமான பிடிச்சி அந்த முட்டிக்கால சரியான முறையில் பிடிங்க. குடியும் பொழுது கரெக்டா நேர வச்சுனீங்க, உங்களுடைய முதுகை நேர வச்சு என்ன பண்ணுங்க? தொழுகுங்க. ஒட்ட வச்சுனீங்க மாதிரி தலையை பிடிக்கிறாங்க. உங்களுடைய தலையும் முதுகும் எப்படி இருக்கணும்? கரெக்டா நேர இருக்கணும். நம்ம செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ருக்கு சரியா இருக்கான்னு உங்க நண்பர்கிட்ட கேளுங்க, கேட்டு திருத்திக்கங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அதனால இந்த சகத்துக்கு நீங்க ஒரு விஷயத்துக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க. சும்மா என்ன பண்ணுங்க? திருத்திக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, யாருடைய ருக்குவும் யாருடைய சுஜூதும் நிறைவாக இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை என்ன செய்யாது? கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த ஒரு விஷயத்தை காப்பாற்றுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தொழக்கூடிய நபரை பார்த்துவிட்டு என்ன சொன்னாங்க? அன்பர்களே, உங்களுடைய ருக்குவையும் சுஜூதையும் சரியாக செய்து கொள்ளுங்கள். எனக்கு பின்னால ஒரு கண் இருக்குது. எப்பா தொழுகை சொல்லி காமிச்சாங்க. தொழுகையில சஃபர் நிக்கும் என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் பார்த்து, அன்பர்களே பொதுவாக இருக்காதீங்க, யார் சுஜூத் சரியா செய்யல, யாரு ருக்கு சரியா செய்யல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குது. அதனால என்ன பண்ணுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ருக்கு நிறைவேறலைன்னு சொன்னா உங்களுடைய தொழுகையே இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு நோஞ்ச ஒரு, அதாவது விலகினமான ஒரு மனிதன், உண்மையா சொல்லி காட்டுற ஹதீஸ் உமர் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு விலகினமான ஒரு மனிதன் தன் எஜமான இடத்தில் எப்படி இருப்பான்? ஒரு சாதாரண ஒரு பிரஜை தன் மாலிக்கிடத்தில், தன் மகிக்கிடத்தில், தன் அரசனிடத்தில் எப்படி இருப்பான்? நிஜமான வர்றாங்களா? என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டா முடிஞ்சு இந்தாகணும், பணத்தை செலுத்துறானா இல்லையா? சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு
அது போல மூவை சொல்லி காட்டினார். அப்ப நீங்க ரப்பை வணங்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. அது இரண்டாவது விஷயம். ரப்பை மட்டுமே வணங்குகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு தக்பீரை கட்டியதற்கு பின்னால் ருக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்திலே வேறு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ருக்கு அவசியம் இருக்குங்க. குடும்பத்தா இருக்கிறோம். ருக்கு விஷயத்துல ரொம்ப குடும்பத்தா இருக்கிறோம். அதுபோல சுஜூத் விஷயத்துல குடும்பத்தா இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். யாரு? அந்த காலத்துல மண்ணு தரல. சுஜூத் செய்யக்கூடிய நேரத்துல நெத்தில மண்ணு பட்டுச்சு அப்படின்னு காண்டி என்ன பண்றது? அதை எப்படி தட்டி விட்டுட்டே இருக்கு. யார் அப்படி செய்யறாங்களோ அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. இது அமல தசீம். நம்மள பல பேர் பார்ப்போம். தக்பீர் கட்டோட ஒரு புகச்சல்லாம் வரும், சளியெல்லாம் வரும். ஒரு 4 வாட்டி இந்த கிளீன் சேர்த்து அப்புறம் தொடர்பு. அதுபோல மொபைல் எடுத்து என்ன பண்றது? அங்கே பாயாஜாம வேலையெல்லாம் காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா கட்டிட்டாங்க. என்ன சொன்னாங்க? பொறுமையா கட்டிட்டாங்க. உங்களுடைய தொழுகை இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எதனை விட்டு? படைப்பினங்களை விட்டு, படைத்த விஷயங்களை விட்டு உங்களுடைய சிந்தனை அல்லாது அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற அடிப்படையில் இருந்தால்தான் உங்களுடைய தொழுகை நிறைவேறும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நம்முடைய ருக்கு சுஜூதுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கற்றுக் கொடுத்தால் அவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصمها فإنه لا يضره إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك. صل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأصدقهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي وفاطمة السيدة الزهراء سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيد أسباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا يغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعد فمن أحبهم فبحبها بغلهم ومن أبغضهم فبحبها بغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم والسلطان لله في الأرض من أهانه الله سلطان أهانه الله بالسلطان في الله أهانه الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون.